ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம வித் லவ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ரொமான்டிக் காமெடி படமாக எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். படத்தோட ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட அக்கா கால் பண்ணி, உனக்கு எவ்வளோ தாண்டா பொண்ணு பார்க்கறது, இப்போ ஒரு பொண்ணு பார்த்துருக்கோம், ஒழுங்காக போய் பார்த்து ஓகே சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு காஃபி ஷாப்க்கு அனுப்புகிறாங்க. நம்ம ஹீரோவும் போகிறாரு. அங்கே தான் நம்ம ஹீரோயின் இருக்காங்க. ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு பேரும் அவங்கள பற்றி பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூலில் தான் படிச்சிருப்பாங்க. அப்படியே அவங்க பழைய நினைவுகள்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு கட்டத்துல அவங்க லவ் லைஃப் பத்தியும் கேக்குறாங்க. ரெண்டு பேருமே சொல்றாங்க. ஒரு கட்டத்துல ரெண்டு பேரும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அது என்ன, அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்ன அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பிளாட் சொல்லலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான். அதை முடிஞ்ச அளவு நீட்டா பிரசன்டும் பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸஸ் நம்ம ஹீரோ ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. ஆனா இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலான்ற மாதிரி தான் தோணுச்சு. கிட்டத்தட்ட பிரதீப் ரங்கநாதன் மாதிரியே இருந்தது. சரி, ஹீரோயின் எப்படி பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க தான் மிகப்பெரிய பாசிட்டிவ் சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோட முன்னாள் காதலியா நடிச்சிருக்கவங்களும் ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்தாங்க. கேரக்டர் ரைட்டிங் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கேரக்டர் ஹீரோயின் கேரக்டர் தான் நல்லா இருந்தது. அவங்கள ஃபாலோ பண்ணா இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். படத்துல ஒரு லவ் போர்ஷன்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்ததுன்னு சொல்லலாம். குறிப்பா செகண்ட் ஹாஃப்ல அல்டிமேட்டா பண்ணியிருந்தாங்க. பல போர்ஷன்ஸ் எங்கேஜிங்கா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலான்ற மாதிரி ஒரு சில சீன்ஸ் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஸ்லோவா போச்சு. ஆனா செகண்ட் ஹாஃப் தரம்னே சொல்லலாம். டெக்னிக்கலி படம் சவுண்டா இருக்கு. சினிமோட்டோகிராஃபில் அல்டிமேட்டா பண்ணி கொடுத்துருந்தாங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம், சாங்ஸ் எல்லாமே சூப்பராகவே இருந்தது. ஸ்க்ரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்க்ரீன் பிளே தான். ஆல்ரெடி சொன்ன மாதிரி செகண்ட் ஹாஃப் பொறுத்தளவு அல்டிமேட்டா பண்ணியிருந்தாங்க. ஆரம்பத்துல எண்டு வரைக்குமே தரமா போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் பெட்டரான ரேட்டிங் கொடுத்துருக்கலான்ற மாதிரி தான் தோணுச்சு. மொத்தத்துல கண்டிப்பா இது எல்லாருமே ஒன்ஸ் பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படமா தான் இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 7 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.